الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يوم بدر اللهم إن تحرك هذه الإصابة من الإسلام فلا تقبل في الأرض بعدا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் மீது மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்துடைய 15 நாட்களை கடந்து 16வது பிறையில அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று கூடியிருக்கிறோம். ரமலானிலே கடந்த நாட்களிலே நாம் செய்த இபாதத்துகள், குறிப்பாக நோன்புகள், தராவீகள், நாம செய்த சதக்காக்கள், தான தர்மங்கள், திக்ருவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மீதமுள்ள தினங்களிலும் அதிகமாக இபாதத் செய்வதற்கும் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்குமான நல்வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ரமலான் என்றால் நம்முடைய சிந்தனைக்கு வருகின்ற முதல் செய்தி குர்ஆன். நம்ம பலமுறை குர்ஆன் சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். குர்ஆன் இல்லாமல் ரமலான் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில ரமலானை நமக்கு அடையாளப்படுத்தும் பொழுது இந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கியது என்பதாக குர்ஆனோடு சம்பந்தப்படுத்தி தான் ரமலானையே நமக்கு அடையாளப்படுத்துகிறார். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா என்பதாக அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கும் போது அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்பதாக குர்ஆனை மையப்படுத்தி அந்த மாதத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். முதல் செய்தி, இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய அன்று குர்ஆன் சம்பந்தமான முக்கியமான சில தகவல்களை பார்க்கலாம். ரமலானோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு, கியாமத் நாள் வரை பேசப்படுகின்ற ஒரு செய்தி, பத்ருடைய யுத்தக்காலம். இஸ்லாத்துடைய முதல் போர், இஸ்லாத்துல முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்ட முதல் போர் பத்ர் யுத்தக்காலம், பத்ர் போர். அந்த போர் நடந்தது இந்த ரமலான் மாதத்திலே. இன்றைக்கு 16 முடிஞ்சு அநேகமா இருந்து 17வது பிறை ஆரம்பமாக இருக்கிறது இல்லையா? பிறை 17 அன்றுதான் ஹிஜ்ரி 2 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அடுத்த வருடம் ரமலான் கடமையானது. ரமலான் கடமையான அந்த வருடத்துலதான் அருமையான சகோதர பெருமக்களே பத்ருடைய யுத்தக்காலம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 17. இந்த மகரிப் அன்று இஷாவுக்கு பிறகு பிறை 17 ஆரம்பிப்பு இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் இன்றைய தராவி தொழுகைக்கு பிறகு அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பேரில ஒரு யாசின் துஆ செய்யப்படும். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த பத்ர் என்றால் என்ன, பத்ர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்பது பற்றிய ஒரு முக்கியமான சில செய்திகளையும், பத்ரிலே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சில முக்கியமான படிப்பினைகளோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இந்த சிறிய உரையை நான் தெரிவு செய்வேன். அருமையான சகோதர மக்களே, நீங்க வரலாறு முழுக்க பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய போர்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். நிறைய போர்களை பெருமானார் வழி அனுப்பி இருக்கிறார்கள்.
பெருமானாருக்கு பிறகு ஹலீஃபாவுடைய ஆட்சியில் நிறைய போர்க்களங்களை இஸ்லாமிய சமூகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் பத்ருக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் இஸ்லாத்துல எந்த போருக்கும் வழங்கப்படல. பத்ரீங்களுக்கு வழங்கப்பட்ட இடம், இஸ்லாத்துல பத்ரீங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அந்தஸ்து எந்த சஹாபிக்கும் வழங்கப்படல. இல்லையா? வரலாறுகளை பார்க்கிறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள்ல எப்படி பத்ரீங்களுக்கு தனி மரியாதை நீங்கள் வழங்குகிறீர்களோ, தனி சிறப்பு இருக்கிறதோ, இதே போன்று மலக்குமார்களிலேயும் பத்ரீங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. மனிதர்களிலே சஹாபாக்களிலே எப்படி பத்ரீங்கள் அந்த 313 பேர்கள் கண்ணியமானவர்களாக மிக உயர்ந்த அந்தஸ்தை பிடிக்கிறார்களோ, முதல் தரத்திலே இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட இதே போலதான் மலக்குமார்களிலேயும் அந்த பதிலில் கலந்து கொண்ட மலக்குமார்களுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது என்பதாக அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார். அருமையான சகோதர மக்களே, அதனால பதில் சம்பந்தமான முன்னோட்டமான ஒரு சில வரலாற்று செய்திகளையும் அதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைக்கின்ற முக்கியமான சில படிப்பினைகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு கூறுவேன். நமக்கு தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதுல இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பு, எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அவ்வளவு எதிர்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா சஹாபாக்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பூமியில இஸ்லாம் எடுத்துரைக்க முடியாது, இஸ்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகராது என்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயதுல மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்கிறார்கள். 40 வயதில் நபுவத், முதல் 13 வருடம் மக்காவில தாவா பணி, சரியான வரவேற்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் கடுமையான நெருக்கடி. இனி இந்த பூமியில இஸ்லாம் பரவாது என்ற கட்டத்துல பெருமானார் மதீனாவிற்கு செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பெருமானார் எதிர்பார்த்த அளவிற்கு மதீனாவில் வரவேற்பு. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக குறைவாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பலகீனமாக இருந்தாலும், ஓரளவு ஒரு கண்ணியமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்துல மக்கா காஃபிர்களால இதை பொறுத்துக் கொள்ள முடியல. நேற்று வரைக்கும் நம்மளிடத்தில் அடிபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள், இல்லையா, நேற்று வரைக்கும் நம்முடைய வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் இப்ப மதீனாவுக்கு போய் நிம்மதியா இருக்கிறதா, இது எப்படி சாத்தியம் சொல்லி அவர்களால் பொறுக்க முடியல. ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறார். அந்த திட்டத்துடைய பின்னணி தான் பத்ரீர்கள். அது என்ன திட்டம் சொன்னா, அபூஜஹல் தலைமையில் ஒரு மஷூரா செய்யறாங்க. நம்மளிடத்துல இருந்த முஹம்மதும் அவரோட சகாக்களும் மதீனாவுக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது, இல்லையா? அப்படி இருக்க முடியாது. அவர்களை நம்ம பூண்டோடு அழிக்கணும், அதாவது முஸ்லிம்களுடைய கருவு இருக்கிறோம். அதனால நம்ம ஒரு மஷூரா செய்யலாம் என்பதாக சொல்லி அபூ சுஃபியானுடைய தலைமையில ஷாம் தேசத்திற்கு ஒரு வியாபார கூட்டத்தை அனுப்புறாங்க. அந்த வியாபார கூட்டத்துடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம நிறைய வியாபாரம் எல்லாரும் முதல் போட்டு பெரிய வியாபாரம் பண்ணணும். அதுல கிடைக்கிற லாபத்தை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல் போட்டவங்க லாபம் எடுத்துருவாங்க இல்லையா, ஆனா யாரும் லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த லாபத்துல முழுமையாக நம்ம ஆயுதங்களை வாங்கணும். இப்படி ஷாம் தேசத்திலிருந்து வியாபாரம் முறிஞ்சு வரும்போது பெருத்த லாபம் நமக்கு கிடைக்கும். இந்த லாபத்தை யாரும் தனக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த லாபத்தை முழுமையாக எல்லோருமே ஆயுதங்கள் வாங்கணும். பெரிய ஆயுதங்களோடு நாம மதீனாவை நுழையணும், மதீனாவை ஸ்தம்பித்து போகணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் அனைவருமே அழிக்கப்பட வேண்டும். நௌதுபில்லாஹ். அது மட்டுமல்ல, ஏன்டா இந்த முகமதுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தோண்டு மதீனாவாசிகளும் யோசிக்கிற அளவிற்கு மதீனாவாசிகளுக்கும் பயங்கரமான அடி ஏற்படணும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய போரை நம்ம தயார் செய்யணும் என்பதாக ஒரு மஷூரா செய்யப்படுகிறது. அந்த மஷூராவின் அடிப்படையில அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் ஷாமை நோக்கி செல்கிறது. இவங்க எதுக்கு போறாங்கன்னா, வியாபாரம் முடிச்சுட்டு பெரிய லாபம் பெறணும், அந்த லாபத்துல ஆயுதங்கள் வாங்கணும் என்பதுதான் இவருடைய நோக்கம். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்கிறது. அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு சென்றிருக்கிறது. பெரிய வியாபாரம் பண்ண போறாங்க. அதுல கிடைக்கிற லாபத்தை முழுமையாக ஆயுதங்கள் வாங்க போறாங்க.
ஒரு பெரும் படையோடு மதீனாவுக்கு நுழைய போறாங்க. மதீனாவையே நாசமாக்க போறாங்க. மதீனாவையே நாசமாக்க போறாங்க. இதுதான் இவருடைய திட்டம் என்பதாக சரி பெருமானாருக்கு செய்தி வரும் பொழுது பெருமானார் என்ன யோசிக்கிறாங்கன்னு, இந்த அபூ சுஃபியானுடைய படை மக்காவிற்கு போகாம நம்ம தடுக்கணும். ஏன்னா மக்காவிற்கும் ஷாமிற்கும் பாதை இந்த மதீனா. மதீனாவின் வழியாகத்தான் ஷாமிற்கு போகணும். அதே மாதிரி வியாபாரம் முடிஞ்சிட்டு ஷாம்ல இருந்து மக்காவுக்கு வரதா இருந்தாலும் மதீனாவின் வழியாகத்தான் வரணும். ரசூலுல்லாஹ் மஷூரா செய்றாங்க, இந்த அபூ சுஃபியானுடைய படையை நம்ம தடுக்கிறது. ஏன்னா இந்த அபூ சுஃபியான் வியாபாரம் முடிச்சிட்டு மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்து அவங்க போருக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவர்களை நம்ம தடுக்க முடியாது. அதனால இந்த அபூ சுஃபியானுடைய படையை தடுக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஷூரா செய்து இந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக வருகிறார்கள். நல்ல விலை கொள்ளுங்க, போருக்காக இவர்கள் வரல. இவர் போருக்காக மதீனாவிற்கு வெளியே வந்து நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு ஈமான் கொண்ட 313 சஹாபாக்கள், முஹாஜிர்கள் 82 பேர், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றவர்கள் முஹாஜிர்கள் 82 பேர், அன்சாரிகள் மதீனாவாசிகள் 231 பேர், மொத்தம் 313 பேர் மதீனாவுக்கு வெளியே வந்து நிற்கிறார்கள். போருக்காக வரல. இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்குது. நம்ம மதீனா வழியாக மக்காவுக்கு போறோம். முஹம்மது ஒரு சின்ன படையோட நம்மளை தாக்குவதற்காக வந்திருக்கிறார். அதாவது நம்முடைய வியாபார பொருள் மக்காவிற்கு போகக்கூடாது என்பதாக நம்முடைய வியாபார பொருளை தாக்குவதற்காக முஹம்மது வந்திருக்கிறார் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு முனாஃபிகீன்கள் மூலமாக கிடைக்கிறது. அபூ சுஃபியான் கொஞ்சம் விவரமானவர், கொஞ்சம் யோசிக்கிறார். நம்ம மதீனா வழியாக போனா நம்மளால ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம ஆயுதங்கள் எதுவும் இல்லை, நம்ம வியாபாரம் கூட்டம், நம்ம போருக்கு அவனி தயாரிப்போட வரல. இப்ப என்ன பண்றாங்க, அபூ சுஃபியான் அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இவர் ஃபதஹ் மக்கா ஹிஜ்ரி 10 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர் வேகமாக போகக்கூடிய குதிரை வீரர். அன்னைக்கெல்லாம் ஒரு செய்தி அனுப்பணும்னா ஃபேக்ஸ் அனுப்புற மாதிரி, வாட்ஸ்அப் அனுப்புற மாதிரி அதுக்கு சில குதிரை வீரர்கள் இருப்பாங்க. அவங்களிடத்துல ஒரு தபாலை கொடுத்து அனுப்புவாங்க. இவர் ஒரு தபாலை கொடுத்து மக்காவிற்கு அனுப்புகிறார். என்னன்னு சொன்னா, இது மாதிரி முஹம்மதின் மூலமாக மதீனாவுடைய எல்லையில எங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, அதனால எங்களுக்கு உதவிப்படையை அனுப்புங்க என்பதாக இந்த தகவல் வேகமாக மக்காவிற்கு கிடைக்கிறது. மக்காவிற்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அபூஜஹல் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அபூஜஹலுக்கு என்ன காரணம் சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போன பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் அவர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. மக்காவாசிகள்ல பெரும்பாலானது அது பெரிய பிரச்சனையாவே தெரியல. நல்ல விளங்கிக்கொள்ளுங்க, இதான் விஷயம். மக்காவாசிகளுக்கு பெரும்பாலும் இங்க இருந்து போயிட்டாங்க, ஏதோ நிம்மதியா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா முக்கியமான சில தலைவர்களுக்கு மட்டும்தான் பொசு பொசு பொசுக்குது. இது எப்படி ரசூலுல்லாஹ் மதீனாவில் நிம்மதியா இருக்கலாம் என்பதாக அபூஜஹல், வலீத், உத்பா, ஷைபா போன்ற மிக முக்கியமான சில தலைவர்களுக்கு மட்டும்தான் வெறிகொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி ரசூலுல்லாஹ் மதீனாவில் முஹம்மது மதீனாவில் நிம்மதியா இருக்கலாம் என்பதா. அதனால இந்த மதீனாவின் மீது போர் செய்வது என்பது முழு மக்காவாசியோட விருப்பம் இல்ல, இந்த குறிப்பிட்ட சில நபர்களுடைய விருப்பம் தான். நிலவரைக்குள்ள மக்கால இருக்கக்கூடிய எல்லா காஃபிர்களுமே மதீனாவுல போனோம், முஸ்லிம்கள் அழிக்கிறோம் என்ற எண்ணம் கிடையாது. இங்க இருந்து போயிட்டாங்களே, ஏதோ போய் இருக்கிறாங்க, என்னவோ பண்றாங்க, நம்ம மண்ணில பிரச்சனை இல்லை என்றுதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த அபூஜஹலுக்கு தான் அவனால ஜீரணிக்க முடியல. இங்க நம்மள்கிட்ட இருந்தவரு அங்க போய் நல்லா இருக்கிறது அவரால் ஜீரணிக்க முடியல. இப்ப என்ன செய்யுங்கன்னா, அபூஜஹலுக்கு செய்தி வருகிறது, இது மாதிரி முஹம்மது அபூ சுஃபியானுடைய படையை தாக்குவதற்காக ஒரு தயாரிப்போடு இருக்கிறார். அபூஜஹல் ஏற்கனவே அவன் ஏதாவது ஒரு சண்டைக்காக தயாரிப்போடு இருக்கிறான். இப்ப காலைல சலங்கை கட்டின மாதிரி மக்கா முழுக்க பேச ஆரம்பிச்சுதான், ஏதோ முகமதுக்கு வக்காலத்து வாங்கினீங்க, இங்க இருந்து ஊர் விட்டு வெளியே போயிட்டாரு, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறாரு, ஏதோ நகரத்துல இருக்காரு, கண்காணாத ஊர்ல இருக்கிறாரு, எப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த முகமது நம்முடைய வியாபார கூட்டத்தை தாக்குவதற்காக ஒரு படையோடு இருக்கிறார். இப்ப என்ன செய்யலாம் என்பதாக பெருமானாரை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் மிக மோசமான கருத்துக்களை மக்காவாசிகளுக்கு மத்தியில ஏற்படுத்தி ஒரு பெரும் படையோடு அபூஜஹல் கிளம்புகிறார். கிட்டத்தட்ட 950 நபர்களோடு அந்த படை கிளம்புகிறது. 300 ஒட்டகங்கள், 100 குதிரை வீரர்கள், கிட்டத்தட்ட 600 காலாப்படைகளோடு மிகப்பெரிய படையோடு அபூஜஹலுடைய தலைமையில அந்த படை மதீனாவை நோக்கி கிளம்புகிறது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அது வரைக்கும் தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன விளங்கி கொண்டிருக்கிறாங்கன்னா, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுக்கணும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம். சண்டை செய்யணும் என்பது கிடையாது. அங்க ஒரு பேச்சுவார்த்தையோட, எப்பா நாங்க தான் உங்க ஊருக்கு வந்துட்டோமே,
எங்களை அழிப்பதற்காக நீங்க ஏன் தேவையில்லாம திட்டம் போட்டு இருக்கீங்க என்பதாக ஒரு பேச்சுவார்த்தையோடு அபூ சுஃபியானை தடுப்பதுதான் ரசூலுல்லாஹ்வின் நோக்கமே தவிர சண்டை போடுகின்ற எண்ணத்துல ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வெளியேறல. நல்ல விளைக்கோங்க, பதிலுடைய ஆரம்பம் சண்டை அல்ல. அபூ சுஃபியான வியாபார கூட்டத்தை தடுக்கணும். ஏன் தடுக்கணும்? இந்த வியாபார கூட்டத்தின் மூலமாக கிடைக்கின்ற லாபம் முழுக்க ஆயுதங்களை வாங்கி மதீனாவை அழிக்கணும் என்பது அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம தடுக்கணும் சொன்னா இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கணும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம். இப்போ அபூ சுஃபியான் தபால் அனுப்பியது மட்டுமல்லாமல் கடற்கரை வழியாக கிதாபில் எழுதுறாங்க, வரலாற்றில் எழுதுறாங்க, மதீனாவிற்குள் நுழையாம அந்த வியாபார கூட்டம் கடற்கரை வழியாக வேறொரு பாதையை தேர்வு செய்து மதீனாவை தொடாமலேயே வேறு ஒரு பைபாஸ்ல பூந்து மக்காவுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த பிறகு அபூ சுஃபியான் திரும்பவும் ஒரு தபால் அனுப்புறாரு. இது மாதிரி நாங்க சேஃபாக மதீனாவை தாண்டிட்டோம். அதாவது இவர் அபூ சுஃபியான் முதல்ல உதவிக்காக ஆள் கேட்டாரு. தபால் அனுப்பியது முகமதின் மூலமா எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு. ஆனா அதே அபூ சுஃபியான் இரண்டாவது ஒரு தபால் அனுப்புறாரு. இதனால இது மாதிரி நாங்க வேற ஒரு பாதையை தேர்வு செஞ்சு மதீனாவை கடந்து வந்துட்டோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால வரலாப்படி நீங்க திரும்பி மக்காவுக்கு அழைச்சிட்டு போங்க. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஒரு பெரிய தயாரிப்போடு மதீனாவை தாக்க போலாம் என்பதாக அது அபூ சுஃபியான் இரண்டாவது தபால் அனுப்புகிறார். இந்த தபால் அபூ ஜஹலுடைய கையில கிடைக்குது. ஆனா இந்த தபாலை அபூ ஜஹல் மறைத்து விட்டார். மக்களுக்கு பார்த்து மக்காவாசிகள் ஏறி அந்த திருப்பதற்கு அவன் சொல்லல. ஏன் இந்த செய்தி கிடைச்சிச்சுன்னு சொன்னா இந்த படம் திரும்ப போயிடும். சரி, நம்மளாலதான் சேஃபா வந்துட்டாரப்பா, இவரை பாதுகாக்க தான் நம்ம கிளம்புறோம், அவரே சேஃபா நம்முடைய ஊருக்கு வந்துட்டாரு, எதுக்கு போய்கிட்டு சொல்லி அவங்க திரும்பிடுவாங்க. இப்படி திரும்ப கூடாது, நம்ம முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, இன்னைக்கு மதீனா சுடுகாடு ஆகணும் அபூ ஜஹலுடைய எண்ணம். அவனுக்கு தெரியல வந்தா அவன் தான் கொல்லப்படுவான் என்பதாக. அவனுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா மதீனா சுடுகாடு ஆகணும் என்பதாக அவன் முடிவு செய்து அந்த தபாலை மறைத்து வைத்து திரும்பவும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் கிடைக்கிறது. அது அபூ சுஃபியான் வேறொரு பாதையை தேர்வு செஞ்சு மக்காவுக்கு போயிட்டாரு. அபூ ஜஹல் நம்மளை தாக்குவதற்காக ஒரு பெரும் படையோடு நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு குறைவாக அந்த படை இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்போ மஷூரா செய்றாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சம்பந்தமா செஞ்ச மஷூரா அங்கதான் நடக்குது. மஷூரா செஞ்சு பேசுறாங்க. நம்ம போருக்காக வரல, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஆனா இப்போ அபூ சுஃபியான் வேற பாதையை தேர்வு செஞ்சு மக்காவுக்கு போயிட்டாரு. அபூ சுஃபியான் சேஃப், அந்த வியாபார கூட்டம் சேஃப். ஆனா அபூ ஜஹல் ஒரு பெரும் படையை எடுத்துக்கொண்டு நம்மை அழிப்பதற்காக வருகிறார், நம்ம என்ன செய்யலாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிடத்துல கேட்கும் போது முதல்ல ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருந்து பதில் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம செய்யலாம், போர் செய்யணும்னா போர் செய்யலாம், இல்ல திரும்பி ஊருக்குள்ள போகணும்னா நம்ம ஊருக்கு போகலாம், உங்களுடைய கருத்து தான், நாங்க உங்களுக்கு முழுமையா வழிபடுகிறோம் என்பதா. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேள்வி கேட்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்து சொல்றாங்க அதே பதில், யா ரசூலுல்லாஹ் ஆமன்னா சல்லம்னா, நீங்க என்ன சொல்றீங்க நம்ம செய்யலாம், போர்னாலும் போர், வேண்டாம்னாலும் வேண்டாம். மூன்றாவதாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா இருந்து சொல்றாங்க இதே மாதிரி. ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் என்பதாக. ஏன்னா மக்காவில் மதீனாவிலிருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் இந்த வியாபார கூட்டத்தையும் தடுப்பதற்காக. ஆனா இங்க வேறொரு பெரும் படை நம்ம எதிர்நோக்கி வருகிறது. நம்ம சண்டை செய்யணும் என்ற எண்ணத்துல அந்த தரவாளர்களோடு நம்ம வரவும் இல்லை. போர் செய்யணும் ஏற்பாடு வந்திருந்தாலும் பரவாயில்ல, போர் சென்ற எண்ணத்திலே வரல, அதற்கான ஏற்பாடுகள் நம்ம இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க போது மூன்றாவதாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா இருந்து அவரும் இதே பதில சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீ என்ன சொல்றீங்களோ நம்ம செய்யலாம். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க. நல்ல வரைக்கும் கொள்ளுங்க, இங்க ஏன் ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்கன்னா 3 தடவை இருந்து பதில் சொன்னது 3 பேருமே மக்காவாசிகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடுத்ததாக மிக்தாத், 3 பேரும் மக்காவாசிகள் இருந்து பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் என்னன்னா மதீனாவாசிகள் என்ன கருத்துல இருக்கிறாங்க. ஏன்னா எண்ணிக்கை மதீனாவாசிகள் அதிகம். அந்த 313 பேர்ல மக்காவாசிகள் வெறுமனே 81, மதீனாவாசிகள் 232. அது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப மக்காவாசிகள் சண்டை செய்யணும்ன்றதுல ஒரு நியாயம் இருக்கு. 15 வருஷமா 13 வருஷமா நம்ம மக்கள் அடிபட்டு அங்கிருந்து விரட்டப்பட்டோம், வந்த பிறகு இவன் திரும்ப நம்ம இடத்துல சண்டைக்கு வரானே, இவனை விடக்கூடாது, ஏதாவது செய்யணும் என்ற கோபம் நியாயமானது. மதீனாவாசிகளுக்கு என்ன தேவை இருக்கிறது? மதீனாவாசிகள் அடைக்கலம் கொடுத்தது அவங்க பிரச்சனையா? இப்ப அடைக்கலம் கொடுத்தது ஒரு குறையா? நீங்க வந்தீங்க ஒரு அடைக்கலம் கொடுத்தா இப்ப என்னப்பா சண்டைக்கெல்லாம் கூப்பிடுறீங்க என்பதாக ஒரு எண்ணம் மதீனாவாசிகளுக்கு இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ்வுக்கு எண்ணம். நல்ல விலைக்கு சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பையத் செய்தார்கள்.
அந்த பையத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனாவுக்குள்ள எந்த ஆபத்தும் உங்களை வரவிடாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். இதான் அந்த பையத்தின் நோக்கம். நீங்க மதீனாவுக்கு எங்களோட வாங்க, அக்கபா உடன்படிக்கை ஹஜ்ஜிலே நடந்துச்சு, மக்காலே இந்த உடன்படிக்கை நடந்துச்சு. நீங்க மதீனாவுக்கு வாங்க, உங்களுக்கு நாங்க எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்குறோம். மதீனாவிற்குள்ள எந்த விதமான ஆபத்தும் உங்களை வரவிடாமல் பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்களுக்கானது என்று மதீனாவாசிகள் ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை பையத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் செஞ்சிருந்தாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை சொன்னா, சண்டை மதீனாவுக்கு வெளியில. இவங்க ஏற்கனவே மதீனாவுக்குள்ள எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதான் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப பிரச்சனை மதீனாவுக்கு வெளியில. இவர்கள் நம்ம எப்படி கேட்கிறது? வாக்குறுதி ஏற்கனவே அவங்க கொடுத்த வாக்குறுதி மதீனாவுக்குள்ள, ஆனா பிரச்சனை மதீனாவுக்கு வெளியே நடக்குது என்ற எண்ணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும் பொழுது, அது சாது ஒரு சிறிய சஹாபி எழுந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் முதல்ல கேட்டபோது அபூபக்கர், உமர், மிக்தாத் போன்ற மக்காவாசிகள் எல்லாம் சும்மா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் நீங்க சண்டை செய்யலாம்னு சொன்னா சண்டை செய்யலாம், வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான், வேற பேசவே இல்லை. நம்ம மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் 2 தடவை 3 தடவை திரும்ப கேட்கிற ஆள் இல்ல. 3 தடவை சஹாபாக்கள் போர் செய்யலாம்னு சொன்ன பிறகும் ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்கிறாங்க. இங்க ரசூலுல்லாஹ் மக்காவாசிகளை கேட்கல, நம்மளதான் கேட்கிறாங்க என்பதாக புரிந்து கொண்டு சஅத் இப்னு முஆத் எழுந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தார். யா ரசூலுல்லாஹ், எங்களிடத்துல நீங்க வந்தீங்க, நாங்க ஈமான் கொண்டோம், நீங்க சொன்னது பூரா சந்தேகனா இருக்க, உங்களை உண்மையாக நீங்க சொல்றது கூட உண்மை என்று ஏற்றுக்கொண்டோம். இப்ப சொல்றோம், நீங்கள் கடலிலே குதிக்க சொன்னாலும் குதிப்பதற்கு நாங்கள் தயார். பேச மாட்டோம். என்னையா போய் ஈமான் கொண்டோம், கடல்ல போய் குதிக்க சொல்றீங்கன்னு நாங்கெல்லாம் விளக்கமெல்லாம் கேட்க மாட்டோம். கடலை காட்டி இதுல குதியான்னு சொன்னா இந்த மதீனாவாசிகள் 230 பேரும் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் உங்களுக்காக கடல்ல குதிப்போம். மலையிலிருந்து கீழே குதிக்க சொன்னாலும் நாங்க குதிக்க தயார். நீங்க என்ன சொன்னாலும் உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் தயார் என்பதாக அதற்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ரிப்ளை பண்றாங்க. அதாவது அப்ப இன்னொரு கூடுதலாக வார்த்தையும் சொல்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலை அழைத்துக் கொண்டு பலஸ்தீனுக்குள் நுழையலாம், சண்டை செய்யலாம் என்பதாக போகும் பொழுது, பலஸ்தீன்ல அமாலிகான் என்ற ஒரு பெரிய படை இருந்துச்சு. அவங்க ரொம்பவும் அதாவது போர்ல ரொம்ப திறமை வாய்ந்தவர். அவர்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாது. அந்த ஊருக்குள்ள நுழையலாம் என்பதாக மூசா சொன்னபோது பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, மூசாவே, இந்த ஊருக்குள்ள பயங்கரமான அமாலிக்காக இருக்காங்க, இவங்களை எதிர்த்து நம்மளால சண்டை செய்ய முடியாது. ஏதோ அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்ற கேட்கலான்னு பார்த்தா நான் சண்டைக்கெல்லாம் கூப்பிடுறேன், இவங்களோட நம்மளால சண்டை செய்ய முடியாது, நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம், வேணா நீயும் உங்க ரப்பும் சேர்ந்து போய் சண்டை போடுங்க என்பதாக அந்த பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கை விரித்தார்கள். சண்டை செய்யலாம் வந்து கடைசி நேரத்தில் கையை விரிச்சார். இது அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய பலமை, இந்த யூதர்களுடைய பலம் இதுதான். இப்போ இந்த சஅத் இப்னு முஆத் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல பனி இஸ்ரவேலர்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்லுவோம் எதிர்பார்க்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க சொல்லுங்க, நீங்க எது சொன்னாலும் நாங்கள் தயார் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு பத்ர் என்ற மைதானத்துக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வெளியில 130 கிலோமீட்டர் தொலைவுல பத்ர் என்ற இடம் இருக்கிறது. அங்க ரசூலுல்லாஹ் முகாமிடுகிறார்கள், எதிரிகளும் வந்து முகாமிடுகிறார்கள். அருமையான சகோதர மக்களே, இப்போ மிக கடுமையான போர். இந்த போர்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார்கள். எதிரிகள்ல 70 பேர் கொல்லப்படுகிறார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய தலைவர்களான அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீத் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த போரில கொல்லப்படுகிறார்கள். இதுதான் பத்ருடைய சுருக்கம். பத்ருடைய வரலாற்றுடைய பின்னணிய சுருக்கம் இதுதான். அருமையான சகோதரர்களே, இந்த பத்ருல நமக்கான மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், நமக்கான மிக முக்கியமான சில செய்திகள் என்னவென்றால், அந்த பத்ருடைய யுத்தக்களம் என்பது சாதாரணமானதல்ல. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பத்ரீன்களுக்கு தனி இடம் இருக்கிறது. அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் எந்த சஹாபாக்களுக்கும் கொடுக்கல. என்ன காரணம்னா அந்த சூழல் அப்படிப்பட்டது. ரசூலுல்லாஹ் அந்த பத்ர் மைதானத்துல இருந்து கொண்டு சஜிதாவில் இருந்து ஒரு துவா செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபுடைய, முஸ்லிம் ஷரீஃபுடைய 1813வது செய்தி இருக்கிறது. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹி ஸாபா, யா அல்லாஹ், இந்த சிறிய படையை நீ அழித்து விட்டால் ஃபலம் துஅபத் பாதஹு அர்தா ஃபில் அர்தி பாதா, இதற்கு பிறகு உன்னை வணங்கப்படுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய ஒரு சிறு படை தான். உலகம் முழுக்க நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அதுல ஒரு பகுதி இது கிடையாது. இவர்கள் மட்டும்தான் உன்னை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள்.
பூமியில சஜிதா செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே நபர்கள் இவர்கள் தான். நீ இவர்கள்லாம் இன்றைய தினம் அழிச்சிட்டேன்னு சொன்னா நாளை உன்னை வணங்குவதற்கு ஒரு முஸ்லிம் யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே நீ கண்டிப்பாக வெற்றியை கூடி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அருமையான சகோதர மக்களே, கிதாபில் எழுதுவாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன துஆவை செய்தார்களோ, எந்த மனநிலையில் இருந்தார்களோ அதே மனநிலையில ரசூலுல்லாஹ் இங்க இருந்தார். நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நம்ருது நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன வார்த்தை, யா அல்லாஹ், பூமியில உன்னை வணங்குவதற்கு என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. பூமியில நான் தான் ஒரே முஸ்லீம். என்னை அழிச்சிட்டான்னு சொன்னா இந்த பூமியில உன்னை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரும் கிடையாது. இது ஒண்ணு. அதே போல வானத்துல எனக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உன்னை தவிர யாரும் இல்லை. அதனால் நீ எனக்கு உதவி செய்வதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை எரிக்க விடாமல் குளிர்ச்சியாக மாற்றினான் என்பதாக தஃசீர் குர்ஆன்ல பார்க்கிறோம். அது போலதான் ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தார். அது அருமையான சகோதர மக்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹை அழைத்து, யா ரசூலுல்லாஹ், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளை ஒன்னும் அவ்வளவு கேவலப்படுத்திட மாட்டான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற நிலையில இன்னைக்கு பதில் இல்லை. என்ன சொல்லுங்க, பொதுவாக இயல்பு என்ன சொன்னா, சஹாபாக்கள் ஏதேனும் கவலையில் இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்லுவாங்க. அதுதான் உலக வழக்கம். ஆனா அன்றைய தினத்துல ரசூலுல்லாஹ் கடுமையான வருத்தத்தில் இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருந்து எழுந்து சொன்னார்கள், யா அபூபக்கர், புஷ்ரா, அபூபக்கரே, நமக்கு சுபச்செய்தி வந்து விட்டது என்பதாக சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் மீகாயில், ஹஜ்ரத் இஸ்ராஃபீலை எல்லாம் அடையாளப்படுத்துகிறார்கள். இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார். வளமையாக வஹியை கொண்டு வருகின்ற ஜிப்ரீல் அன்னைக்கு வாளோடு வருகிறார் இல்லையா? பொதுவாக குர்ஆனை வஹி கொண்டு வருகின்ற ஜிப்ரீல் குர்ஆன் வசனங்களோடு வருவார். ஆனா அன்னைக்கு தினம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீலை போருக்கு வசங்களை அணிந்து கொண்டு வாளோடு இருக்கிறார். இதோ மீகாயில் இருக்கிறார், இதோ இஸ்ராஃபீல் இருக்கிறார் என்பதாக பெருமானார் சுப செய்தி சொன்னார்கள். அந்த போர் ஃபஜ்ருக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் அடையாளம் போட்டு காட்டினாங்க, எங்கெல்லாம் யார் கொல்லப்படுவார், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று வந்த அபூஜஹல் எந்த இடத்துல கொல்லப்படுவார், உத்பா எங்க கொல்லப்படுவான், ஷைபா எங்க கொல்லப்படுவான் என்ற மார்க்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போட்டு காட்டினாங்க. எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அடையாளம் விட்டு காட்டினார்களோ அதே இடத்துல உத்பா, ஷைபா, வலீது போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கிடந்தார்கள் என்பதாக அருமையான சகோதர மக்களே, இந்த வரலாற்றின் மூலமாக தகவல். கண்ணியமான சகோதர மக்களே, இதுல நமக்கான நிறைய செய்திகள் இருந்தாலும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வந்து விட்டால் எதையுமே நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இந்த போருக்கு முக்கியத்துவம், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணமாக எழுதுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வார், யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்வார். இந்த பக்கம் முஸ்லிம்கள், அந்த பக்கம் காஃபிர்கள். ஆனா போருக்குல ரெண்டு படையிலையுமே இரத்த உறவுகள் இருந்தாங்க சொல்லப்படுகிறது. இரத்த உறவுகள் இருந்தாங்க இல்லையா? இந்த பக்கம் அத்தா இருப்பாரு, அங்க எதிரி படையில மகன் இருப்பான், எதிரி படையில இஸ்லாமிய படையில மகன் இருப்பான், எதிரி படையில அத்தா இருப்பார். இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல். யாரோ தெரியாதவர்களோட சண்டை போடல, யாரோ ஊர் பேரு தெரியாதவரோட சண்டை போடல. நம்ம வார நீட்டி எதிரில் நிற்கக்கூடியது வேற யாரும் கிடையாது, என்னோடு உடன் பிறந்த சகோதரன், என்னை பெற்ற தகப்பனார், எனக்கு பிறந்த பையன் மகன்கள் எல்லாம் அந்த போர்ல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அதையெல்லாம் எதையுமே பொருட்படுத்தல. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பத்ருடைய யுத்த களத்துக்கு பிறகு முடிஞ்செல்லாம் பிறகு அப்போ வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கருடைய மகனார் அப்துர் ரஹ்மான், ரசூலுல்லாஹ்வுக்கு மச்சன், ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. எதிரி படையில வந்தவர் அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பின்னாடிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சும்மா அத்தாவோட பேசி கொண்டு இருக்கும் போது ஒரு தடவை சொன்னாரு, அத்தா, பத்ருல நாங்க எதிரி படையில இருந்தோம், அபூஜஹலுடைய தலைமையில உள்ள எதிரி படையில இருந்தோம், நீங்க ரசூலுல்லாஹ்வோட இருந்தீங்க, எனக்கு 2-3 தடவை என் வாளுக்கு கீழே நீங்க வந்தீங்க, என் வாளுக்கு கீழே 3 தடவை நீங்க வந்தீங்க, உங்களை வெட்டுவதற்கான எல்லா வாய்ப்பும் எனக்கு இருந்துச்சு, ஆனாலும் என்னுடைய தகப்பனார் என்ற ஒரு காரணத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டேன் என்று சொன்ன போது அது அபூபக்கர் யோசிக்காம பதில் சொன்னாங்க, அத்தா, நான் உன் வாளுக்கு கீழே 3 தடவை வந்தேன், நீ என்னை விட்ட, ஒருவேளை என் வாளுக்கு கீழே நீ வந்திருந்தா நீ சொல்ற மாதிரி நான் விட்டு இருக்க மாட்டேன், உன்னை வெட்டி இருப்பேன் என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னாங்க. அதாவது இந்த இடத்துல மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல், அது மட்டும்தான் வேலைக்கு இருக்கிறது. அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. மகன் அத்தாலா கிடையாது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் அசீஸ், அவர் எதிர்படையில் இருந்தவர். அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள் கைதியாக. அந்த 70 கைதிகள்ல ஒருவர் அந்த அசீஸ். அந்த எதிரிகளை எல்லாம் கட்டும் பொழுது
எதிரிகளை எல்லாம் கட்டும் பொழுது அசீஸை கட்டி கொண்டு இருக்கிறார், பேரிச்ச மரத்துல கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா கடந்து போகும்போது சொன்னாங்க, அப்பா பார்த்துப்பா, சாதாரணமான அல்ல, அவன் நல்ல இருக்க கட்டு, அவன் நல்ல இருக்க கட்டி என்பதாக தன்னுடைய சகோதரருக்கு, அதாவது அந்த முஸ்லிம் சகோதரருக்கு முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அந்த கைதியா பிடிக்கப்பட்ட அசீஸ் கேட்கிறாரு, என்னதா கொஞ்சம் கூட உனக்கு இது குற்ற உணர்ச்சி இல்லையா? இல்லையா? உன் சகோதரன் என்னை இவர்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள், நீ இப்ப போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசலாமே என்று சொன்னபோது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னபோது என்னை அடித்து விரட்டியவர்கள் நீங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு நீங்க பட்டுக்க பல்லாம் வீங்கல, அப்படியாப்பா நீங்க ஏற்றுக்கொள்ளல, என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள். அதாவது கோடீஸ்வர சஹாபி முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா. மக்காவில அவருக்கு நிகரான கோடீஸ்வரர் யாரும் கிடையாது. அவர் ஒரு ஆடை உடுத்தினா அடுத்த ஆடை உடுத்த மாட்டார், ஆயில ஒரு ஆடை உடுத்தினா இன்னொரு தடவை அந்த ஆடை உடுத்த மாட்டார். அவர் ஒரு பாதையில போனாருன்னு சொன்னா 3 நாள் வரைக்கும் அந்த பாதையில முஸ்அப் பின் உமைர் போனாருன்னு சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய அத்தருடைய வாசனை அவ்வளவு பிரமாண்டமா இருக்கும். அந்த அளவுக்கு செல்வ சேவை சீமாட்டியாக வளர்ந்த முஸ்அப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே காரணத்துக்காண்டி என்ன நீங்க விரட்டினீங்க. முஸ்அப் பின் உமைர் சொல்றாரு, நீ என் சகோதரன் கிடையாது, இதோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்னுடைய சகோதரர் அன்சாரி இருக்கிறாரு, இவர் தான் என்னுடைய சகோதரர், நீ என்னுடைய சகோதரர் இல்லை என்பதாக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய சகோதரருக்கு பதிலளித்ததாக பார்க்கலாம். அருமையான சகோதரர்கள் மக்களே, மார்க்கம் அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுக்காண்டி எதையும் இழக்க தயாரா இருக்கணும். உலக சூழலை எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரே ஒரு செய்தி நான் முடிச்சுக்கொள்வேன். பத்ருடைய வரலாற்றை பற்றி சொல்லும் போது முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. 1% கூட முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. என எதிரிகளுடைய எண்ணிக்கையும் கூட, ஆயுதங்களும் அவர்கள் படைபலத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் நோன்பு வைத்த முதல் வருடம் பத்ரியர்களுக்கு அப்பதான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். வெறும் 17ல பெரிய சகர உணவுலாம் கிடையாது, 2 அல்லது 3 பேரிச்ச பழங்களோடு கடுமையான வெயில் நேரத்துல நோன்பு வைத்த நிலையில சகரும் பேரிச்ச பழங்களை சாப்பிட்டு சண்டைக்கு வந்திருக்கிறார்கள். சரியான ஆள் பலங்களும் இல்ல, ஆயுத பலங்களும் இல்ல, வெற்றி பெறுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்ல. அல்லாஹ் உங்கள் ஆலை அத்தியாயத்துல சொல்லியா, வலக்கது நஸ்ஸரக்கும் அல்லாஹ் பிபத்ரி வ அன்தும் அதில்லா, நீங்கள் ரொம்பவும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தீங்க. நீங்க வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத பொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றீர்கள். சுமார் 3000 மலக்குமார்களை இறக்கி சஹாபாக்களுக்கு உதவி செய்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமையான சகோதரர்கள் மக்களே, அந்த பத்ரீன்களுக்கு இருந்த அந்த ஈமானி உணர்வு நமக்கு இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கும் மலக்குமார்களுடைய உதவியை இறக்குவார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபிமார்களுடைய வருகை முடிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபிமார்கள் வர மாட்டாங்க. ஆனா மலக்குமார்களுடைய வருகை முடியல. மலக்குமார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார்கள், நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். மலக்குமார்கள் உதவி செய்கின்ற அளவுக்கு நாம அதற்கு தயாரிப்போடு இருக்கிறோம், அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். நல்ல விலைக்கு சொல்லுங்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சமூகத்திற்கோ நமக்கோ நம் மலக்குமார்கள் வந்து நமக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு நம்ம ஈமானி உணர்வோடு தக்வா தஹாரத்தோடு இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கும் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அருமையான சகோதரர்கள் மக்களே, பத்ர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அந்த 313 சஹாபாக்கள் இல்லை என்றால் இன்னைக்கு நாம கிடையாது, இல்லையா? எத்தனையோ போர்க்களம் நடந்தது, எல்லா போரையோ சஹாபாக்களை நினைவு கூறுவது கிடையாது. ஆனா பத்ருக்கு ஏன் இவ்வளவு நினைவு கூறுகிறோம் என்றால், இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் உலக அளவில் இருக்கிறாங்கன்னா இந்த 200 கோடி முஸ்லிம்களுடைய ஆறிவே அந்த 313 பேர். அந்த 313 பேரு நாங்கெல்லாம் போருக்கு வர முடியாதுங்க, ஏதோ அல்லாஹ் ரசூல் பள்ளிவாசல உட்கார தஸ்பீஹ் செய்வோம், ஆனா போர்லாம் நாங்க செய்ய முடியாது, வாளையெல்லாம் தூக்கி நாங்க சண்டைக்கு வர முடியாது என்று அவர்கள் அங்கே அடங்கி இருந்திருந்தார்கள் என்றால் அன்றைக்கு இஸ்லாம் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கும். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை இல்லாமல் ஆகியிருக்கும். இன்னைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கான பேஸ் இந்த 313 பேர் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்கின்ற செய்தி. எனவே தான் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க கூடிய பஞ்சவாசல்ல இன்னைக்கு அவர்களுக்காக குர்ஆன் ஓதி அதே போன்று நிறைய தஸ்பீஹ் செய்து அவர்களுக்காக துவா செய்வதற்கான காரணம் எல்லாம் அந்த 313 பேர்கள் அவர்களுக்கு நம்ம பட்டிருக்க அந்த நன்றி கடனாக. அருமையான சகோதரர்கள் மக்களே, இந்த பத்ர் இது போன்ற நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே பத்ர் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த ஈமானையும் அந்த தக்வாவையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் மார்க்கம் என்று வந்துவிட்டால் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக இருக்கக்கூடிய அந்த முழுமையான தக்வாவையும் ஈமானையும் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.